சேனல் உள்ளன்கைவினை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பேஸ்கெட் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ்கெட் தான், ஆனால் நான் வந்து சின்னதாக ஒரு பென் ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரம் கார்டுனால செஞ்சது. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய பெரிய தையலாக இருக்குது, மொத்தமாக இருக்குது இல்லையா. இது வந்து நான் மேக்ரம் கார்டுனால பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய தையல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிட் பண்ண மாதிரியான ஒரு தையல் கொடுக்கும். இது நிட்டிங் தையல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பேஸ்கெட் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கிராம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ போடுறப்போ வந்து டிஸ்பிளேல காமிக்கிறேன் எவ்வளோன்னு. இது பிரதான் ஸ்டோர்ஸில் இருக்குங்க, அங்கேயும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்சி கடைகள்லையுமே இது கிடைக்கும். நமக்கு கூட ஒயர்லாம் பின்னுறோம் இல்லையா, அந்த ஒயர் கடையிலே கேட்டோம்னாலும் இது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கும். இது வந்து அந்த ஒயர் வச்சு நான் crochet ஹூக் வச்சு பின்னியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 8 mm ஹூக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுல என்கிட்ட அதான் பெரிய ஹூக் சைஸ். அது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹூக் தான் வந்து நான் யூஸ் பண்ணினேன். இது வந்துட்டு 8 mm ஹூக். இதை வச்சு தான் நான் இந்த பேஸ்கெட் பின்னினேன். ஏன்னா இந்த நூல் வந்து ரொம்ப மொத்தமான நூலுங்கிறதுனால இருக்கிறதுல பெரிய சைஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ நான் 8 mm வச்சு யூஸ் பண்ணப்போ இப்போ ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. இது பின்னுறதுக்கு கொஞ்சம் கைவலியே வந்துருச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் மேக்ரம் கார்டு வச்சு பின்னுறீங்க அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 mm மேலே இருந்தால் பின்னுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பின்னுறதுக்கு. இது வந்து எதுக்காக நான் பின்னி வச்சுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, நூல்லாம் வந்துட்டு பால் ஃபார்மில் தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ இது வந்து உருண்டு போயிடுது. அதுக்காக தான் மெயினாக அந்த பேஸ்கெட் நான் மேக்ரம் கார்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நூல் நம்ம இதில் போட்டு ஒர்க் பண்ணால் நூல் இதுக்குள்ளேயே தான் இருக்குது, இதை தாண்டி வெளியில் போகாது இல்லையா, அதுக்காக மெயினாக செஞ்சது. இதில் வந்து இந்த ரோஸ் வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணலை, ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளே தான் முடிச்சு தான் போட்டு வச்சுருக்கேன். வேணான்னா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். இப்போது அதுக்காக ஒரு அழகுக்காக ஜஸ்ட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதே பேஸ்கெட்டை நம்ம வந்து இப்போ நம்ம நார்மல் நூலில் பண்ணலாம். இன்றைக்கி இந்த பேஸ்கெட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி 8 ப்ளே யான் எடுத்திருக்கேன். இது டிசைன் இல்லாத சாதாரண 8 ப்ளே யான் தான். இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த 8 ப்ளே யான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mm எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த தடவை பேஸ்கெட் இது கொஞ்சம் மொத்த நூலுங்கிறனாலையும் இந்த தையல்கள் வந்துட்டு மொத்தமான நூல்லையும் பெரிய ஹூக் சைஸ்லையும் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு நிட்டிங் ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான இது கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பெரிய நூலும் பெரிய ஹூக் சைஸும் எடுக்கிறோம். ஒருவேளை உங்ககிட்ட 8 mm அந்த ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே இடத்த உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet. ஸ்டிச் மார்க்கர் வச்சு இந்த செயின் மார்க் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கிறப்போ. இப்போ நம்ம இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு செயின் மேலேயும் 2 சிங்கிள் crochetன்னு இது ஃபுல்லாக போட போகிறோம். மொத்தமாக நமக்கு 12 செயின் வந்து கடைசியில் இருக்கணும். நான் இந்த ரவுண்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது ரவுண்டுக்கும் ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல விட்டு ஒரு சிங்கிள் crochet. இப்போது இந்த ரவுண்ட் எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு பக்கத்தில் 2 சிங்கிள் crochet. புரியுதுங்களா? ஒரு சிங்கிள் crochet 2 சிங்கிள் crochet 1 2 1 2னா இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். இப்போ நான் அந்த ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டேன், அதாவது 3வது ரவுண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 inch தான் வருது. இத்தனைக்கு நான் 8 ப்ளே யானும் 5 mm ஹூக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு எனக்கு 2.5 inch வந்திருக்கு. ஆனால் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். அதனால் நான் இன்னொரு ரோ போட போகிறேன். அந்த ரோ எப்படி போடணும் அப்படின்னா, இப்போது இந்த ரோ வந்துட்டு 1 2 அப்படின்னு போட்டோம் இல்லையா, அதாவது ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் அடுத்த சென்னில் 2 சிங்கிள் crochet, 1 சிங்கிள் crochet 2 சிங்கிள் crochet அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ரோடில் வந்துட்டு 2 சிங்கிள் crochet, அதாவது 1 1 2 அப்படி போடணும். ஒவ்வொரு சிங்கிள் crochet ஒரு சிங்கிள் crochet அப்புறம் 2 சிங்கிள் crochet அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரவுண்டு வரும். ஆனால் நீங்கள் இப்படியே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு பேஸ்கெட் வந்துட்டு வட்டமாக வராமல் கொஞ்சம் சதுரமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம போக போக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி வரப்போ வந்து அந்த இன்க்ரீஸ் ஆன இடத்துல மட்டும் கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு முக்கோண வடிவிலான
ஒரு ஷேப் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் இல்லை நல்லாவே பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நடுவில் நம்ம போடக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளே போடுறோம் இல்லையா, மேஜிக் ரிங்குள்ளே போடக்கூடிய சிங்கிள் குரோஷே வந்துட்டு 10 சிங்கிள் குரோஷே, 15 சிங்கிள் குரோஷே இல்லை 20 சிங்கிள் குரோஷே கூட போடுங்க. நீங்கள் 20 சிங்கிள் குரோஷேலாம் போட்டு பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல பெருசான ஒரு இது கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்னொரு ரோ போட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு வேணுங்கக்கூடிய வட்டம் அளவுக்கு நான் போட்டுட்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வேணுங்கிற சர்க்கிள் வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செயின் போட்டோம் இல்லையா, அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் இப்போது 2 லூப் இருக்கு இல்லையா, நமக்கு இது ஒரு லூப் அது ஒரு லூப் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம பக்கம் பார்த்துருக்கக்கூடிய இந்த லூப், அதாவது இந்த ஜடப்பின்னலில் இருக்கக்கூடிய இந்த முன்பகுதி வந்துட்டு இந்த ஒரு லூப்பு, இது வந்துட்டு ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய லூப் 2 லூப்பில் முன்னாடி நம்ம பக்கம் பார்த்துருக்கக்கூடிய இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த தையல் இது வந்து ஃப்ரண்ட் லூப், இது வந்துட்டு இப்போ பேக் லூப். இப்போது நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு பேக் லூப்பில் தான் ஒர்க்ஸ் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரண்ட் லூப்பை அப்படியே விட்டுற போகிறோம். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் குரோஷே எப்படி போட்டிருப்போம்னா இப்படி இது ரெண்டையும் சேர்த்து ஹூக்கை வந்து உள்ளே விட்டுருப்போம் இல்லையா. இனிமேல் நம்ம போடுறப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது கூட தான் நம்ம சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். இது கூட தான் நம்ம தையல் போட போகிறோம். அதுதான் இதில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் பேக் லூப்பில் சிங்கிள் குரோஷே போடணும். நல்லா பாருங்கள், 2 லூப் இருக்குது. அதில் இந்த பேக் லூப்புக்குள்ளே இப்படி ஹூக்கை உள்ளே விட்டு நூலை வெளியில் இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி அடுத்த ரோப்லேயும் இதுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறப்பவும் அதே மாதிரி பேக் லூப்லேயே வச்சு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. பேக் லூப்லேயே வச்சுட்டு நம்ம சாதாரணமாக இந்த இடத்த ஜாயின் பண்ணுறப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, இதில் போடுறப்போ நம்ம அதே மாதிரி சிங்கிள் குரோஷே போட வேண்டியதா. போட்டுட்டு மறக்காமல் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கார்னரில் மாதிரிலாம் வந்து இதில் கொண்டு வர மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணுறப்ப தான் வந்துட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நமக்கு போக முடியும். அதனால் ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ரோ, இப்போ இந்த ரோ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் திரும்ப சுற்றி எத்தனை ரோ இங்கே வரப்போ உங்களுக்கு தெரியும். கடைசியாக முடிக்கிறப்பவும் அப்போ தான் நீங்கள் இதோட முடிப்பீங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணல அப்படின்னா ஒரு பக்கம் மேலவும் ஒரு பக்கம் கீழவும் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டிச் மார்க்கர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ரோ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ரோ. இப்போ இந்த ரோவில் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நமக்கு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். நம்ம இந்த நூலில் வந்து என்னால் தெளிவாக காமிக்க முடியலை, தெரியுதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு தையல் அப்படிங்கிறது வந்துட்டு இது ரெண்டையும் இந்த 2 நூலையும் சேர்த்ததான் ஒரு தையல் இல்லையா. இப்போ நம்ம இனிமேல் எதுக்குள்ளே பார்க்க போனால் இந்த 2 தையலையும் நகர்த்திட்டு இந்த நடுவில் தான் நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஸோ தெளிவாக புரியாது கண்டிப்பாக அந்த நூலில். நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் குரோஷே தான் போட்டிருப்போம் இல்லைங்களா. சிங்கிள் குரோஷேயில் எப்பயுமே நமக்கு இது ரெண்டையும் சேர்ந்தது தான் ஒரு தையல். அதாவது இந்த லூப்பும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே. நம்ம சாதாரணமாக சிங்கிள் குரோஷே போடுறப்ப இது மேலே தான் உள்ளே விட்டு தான் நம்ம இந்த இடத்துல சிங்கிள் குரோஷே போடுவோம். ஸோ அடுத்த ரவுண்ட்லேருந்து இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இந்த 2 லூப் இது தனியாகவும் பிரிச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் ஹூக்கை விட்டு நம்ம சிங்கிள் குரோஷே போட போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு இதுக்குள்ளே நடுவில் விட்டு போடுறதுக்கும் இந்த 2 தையலுக்கு நடுவில் விட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து இது ரெண்டையும் பிரிச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் ஹூக்கை விட்டு சிங்கிள் குரோஷே போடணும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஒவ்வொரு செயின் மேலேயும் இதே மாதிரி தான் எல்லா ரோக்கும் இந்த 2 ஃபார்ம் ஆகும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் விட்டு சிங்கிள் குரோஷே போட வேண்டியது தான் இந்த பேஸ்கெட்டோடது. ஸோ அந்த இடத்த வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ரீசன்னால தான் வந்துட்டு
பெரிய நூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட் யானும் அதனால தான் அப்படி சொல்கிறோம். அப்படி பெரிய நூல் வச்சு யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த தையல் வந்துட்டு இவ்வளோ அழகாக வந்து தெரியும். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதனால தான் நான் உங்களுக்கு அந்த பேஸ்கெட்லையும் சொல்லியிருக்கேன். எனக்கு இது இந்த இடத்துல இருக்க ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள விட்டு இதில் இருக்கலாம் ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தையலையும் பார்க்கணும். இங்கே இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி அடுத்ததுலேயும் எடுத்து தான் பார்க்கணும் நடுவில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டு நடுவில் இங்கே இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம வந்து ஹூக்கு விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன கலர் வேணால் நடுவில் சேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இதோட ஹைட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு தடவை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த நூலில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. சிங்கிள் குரோஷே போடுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் ஹூக்கை இதுக்குள்ளே விடணும். அதாவது இந்த பகுதி இது தனியாகவும் இது தனியாகவும் எடுத்துட்டு இதுக்கு நடுவில் தான் நம்ம ஹூக்கை விட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் குரோஷே இப்படி விட்டுட்டு இருந்தோம். இந்த ரெண்டு லூப்புக்குள்ளே விட்டுட்டு இருந்தோம். இப்போது இந்த சைடு இது ரெண்டையும் சேர்த்ததான் ஒரு சிங்கிள் குரோஷே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் தான் நம்ம விட போகிறோம். அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம வேணுங்கிற ஹைட் வரைக்கும் போட போகிறோம். ஸோ நான் அது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டிய ஹைட் அளவுக்கு வந்து இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த நூலில் பண்ணுறதுனால இதோட தையல்கள் வந்து இப்படி தான் தெரியும். நமக்கு கொஞ்சம் நெட்டிங் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும், நெட் ஸ்டிச் மாதிரி தான். ஆனால் இதே இந்த பேஸ்கெட்டில் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா பெரிய யானில் வந்து இதை ட்ரை பண்ணுங்க அந்த பேஸ்கெட்லாம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம முடிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த இடம் தான் நான் ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தையல் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த தையல் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த தையல் தான் கடைசி தையல். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தையலில் 1 2 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள விட்டு நூலை இப்படி இழுத்துக்கலாம். இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதான் கடைசி தையல் இல்லையா, இங்கே தான் ஸ்டிச் மார்க்கர் போட்டிருந்தோம். அதுக்குள்ளே இப்படி இதுதான் நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் லூப். இது நம்ம பக்கம் பார்த்துருக்க லூப், இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். இப்படி பேக் லூப்புக்குள்ளே விட்டு இதுலேயும் ஒரு நூலை வெளியே இழுத்தாச்சு. நம்ம இதோட நூல் உள்ளே இழுத்துட்டு அதே நூலை வந்து திரும்பவும் எல்லாத்துலேயும் இழுத்துடலாம். அவ்வளோதான், இந்த பேஸ்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இந்த நூலை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.